கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்ம நடத்தினார். இந்த புதிய மாசத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறதா, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சவுத் ஆப்பிரிக்காவிலே ரோலன்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார், எங்கே போனாலும் திரளான கூட்டங்கள், லட்சக்கணக்கான கூட்டங்கள் வரும், எப்படியாவது இந்த போதகரை கொன்றுவிடும் என்று சொல்லி இந்த தீய மனுஷர் எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியெல்லாம் தோல்விய முடிந்தது. கடைசியாக ரோலன்ஸ் என்ற பக்தர் அந்த தீய சக்தியுள்ள மனுஷன் அவருடைய சபைக்குள்ளே உள்ள போயிட்டார். உண்மையாக நடந்த சம்பவம். போயிட்டு என்ன செய்தாருன்னா, அந்த மகன் மிகுந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு கொடியமான மனுஷனாக அந்த மேடையில் ரோலன்ஸ் வந்தார். பிரசங்க மேடையில் ஏறினார். அந்த தீய மனுஷன் பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்யுதுன்னா, திடீரென்று அவர் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து அவர் சுட போன உடனே அங்கே இருக்கிற பக்கத்தில் வெளிச்சம் உண்டாயிடுச்சான். தெய்வீக புருஷன் மாதிரி ஒரு அழகான தோட்டத்தில் என்னை செயலிழந்தாமல் பண்ணிவிட்டது. கடைசியில் என்ன செய்தாரம்மா, கை கால் வராமல் அந்த ஸ்டேஜில் போய் விழுந்தாரம்மா. ஐயா, உங்கள் கொலை செய்ய வந்தேன், துப்பாக்கியில் கொல்லணும் இல்லைன்னா கத்தியால் கொல்லணும், ஆனால் ஏதோ ஒரு தெய்வீக ஒரு புருஷமாக முன்பாக தோண்டி என்னை மறைச்சு என் மனசை மாற்றினது, என்னை மன்னித்து விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்தாராம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீங்கு வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொடுத்தார். மீண்டும் அந்த மகனை கர்த்தர் அபிஷேகித்து இயேசுமையான தேவன் சொல்லி மிகப்பெரிய ஊழியக்காரனாக அவனை தேவன் மாற்றினார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனை வரும், ஆனாலும் உபத்திரவம் வரும்போது பொறுமையாக இருக்கப்பட வேண்டும். அதே போல ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, அவர் பெரிய காரியங்களை, எட்டாத பெரிய காரியங்கள் செய்வாராம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம்படியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.